சுபினே செல்லல மச்சான், இனி நான் எங்கேயும் வரல இந்த ஊர்ல அந்த பைசா கேட்க. அம்பளை இப்படி சொல்லி இப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட சொல்ல அதை வச்சு சிங்கி அடிச்சவ முடியும். சங்கத்துல எனக்கு பெருத்த அவமானம். இவ்வளவா நீ கூட்டி கொண்டு வந்த எனக்கு அப்பனே. இனி பாக்கி ரெண்டோட வீடு இருக்கு. அந்த சாந்தி மேடம் பின்னே எனக்கு வீடு. அடுத்து அடிபயம் இல்ல மேக்கப் பண்ணி என்ன தெரியுமே புத்த அவங்க வீடு. அப்போ அது கஞ்ச பிசினாரி கொட்டாச்சே. கிட்டி எடவாட தெரியலடே. அதுக்கும் போய் இவ வருத்தம் பா. ഞാൻ പറഞ്ഞ നീ ഒറ്റ കാലിൽ നിൽക്കിയ ഞാൻ ഒരു മൊണ്ടി മൊണ്ടി അപ്പടി ചൊല്ലി പൈസ വേണ്ടോക്ക ഞാൻ ചോന്തിയ കള പാക്ക വന്നേ അവൾക്ക് നല്ല മാത്സ് വരെയില്ല കൊച്ച കണക്കില ഡൗട്ട് അതാ കേക്ക വന്നു പോലെ നീ എന്നിട്ട് വന്നെങ്ക ലേ ഊരിൽ ഉങ്ങളെ പറ്റി താൻ ചൊല്ലി അറുത്ത് കിളിച്ചു அதுவும் கரெக்ட். அச்சாச்சும் பிரிஞ்ச வேற ஏரியா பிரிஞ்சுடே. உங்களுக்கு ஏரியா தான் பயங்கர மொக்க ஏரியா. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், என்னெல்லாம் சொல்லணும். அது இந்த லட்சுமி அப்போ அவைய இருக்கணுமே ஒரு மங்கா தாட்ட ஆடுங்க. அவைய எப்போ இப்படிதான். மச்சான் இவியால தானே சின்ன இந்த டவுசர் பாண்டி தானே சின்ன இந்த ஆபீஸ் போற வேணும். அப்ப இவியலட்டு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். தெரியலடே இருக்கவே தான் தர மாட்டேங்க. எல்லாரையும் தெரியல. சுபின் என்ன பையனை குசு குசுனாங்க சத்தா. சாந்தி மேடம் இவன் என்ன ஃப்ரெண்டு. இவனுக்கு கோயில் திருவிழா மாட திருவிழா தெரியுங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப் செய்யுங்க. சரிப்பா சரி. இந்த தம்பி இதுல 200 ரூபாய் இருக்கு. கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், ஸோ இதுதான் முடியுது. அடுத்த வருஷம் நல்லா பண்ணலாம் சரியா? என்னப்பா என்னாச்சு? இல்ல சாந்தி மேடம் இந்த ஊர்ல யாருமே சரியா தரவே இல்லை. ஏதோ கடமைக்கு 5-10 ரூபா போட்டுங்க. ஆனா நீங்க கேட்ட உடனே தரலான்னு சொல்லி உங்களால முடிஞ்சது தாரியா? கோயிலுக்கு வேண்டி இது கூட நன்கொடையா பண்ணலைன்னா எப்படிப்பா? டெய்லி நம்ம செலவு பண்றோம், என்னெல்லாம் தேவைகள் தேவையில்லாததும் பண்றோம். வருஷத்துல ஒருக்க வர கோயில் திருவிழா அதுலயும் கொஞ்சம் கொடுக்கலன்னா எப்படி ஆக்கா? யூ ஆர் கிரேட் சாந்தி மேடம். தேங்க்ஸ் அக்கா. பரவாயில்ல, ஆபீஸ் போனோம், ஸோ அதனால அர்ஜென்ட். இன்னொரு நாள் பாப்பா சுபின். ஓகே மேடம். நான் எங்களை வேலையை போறேன். குறைய வருஷம் வேலை பண்ண பிறகு கண்டிப்பா நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணியது பிடிக்கும். ஓகே ஓகே. சுபினி நீ எப்பவே போனே ஊருகரங்கோக்கு വരി പിടിച്ചോക്കില്ലാനും പോണി പിഞ്ചാ പിടിച്ച് ഒരു തുക കിട്ടി കാണുമേ. ഓ നല്ല കിട്ടി. അത് നമുക്ക് ഏരിയയിലെ ചെല്ലവാ. ഒവ്വൊരു വീട്ടിലെ അറപ്പും മിഞ്ചിനതായി ഊരിലെ ഉള്ള കോയിൽ കുളത്തുക്ക് ഞാൻ തരൂനും. അപ്പൊ നീ തരമാട്ടിയോടി? ഉനക്ക് വേണ്ടി തന്നതില്ലേ വേറെ என்ன பண்ண? 500 500 என்னட்ட எங்க இருக்கு? இப்படி நமக்கு கோயில் திருவிழாக்கு எனக்கு துணி எடுத்து பைசா தருவா. அந்த பைசா ஏட்ட இத கணக்கு பண்ண சரியா? தியாகம் உள்ள வந்துட்டார். என்னமோ பண்ணு சுபினி. வந்ததுக்கு ஒரு படியா சுபினி உனக்கு வீட்டுலதான் ஒரு முடிவு கிட்டுச்சு. சரி நாங்க மாறோம். ஆதேசம் முடிஞ்சா நமக்கு ஏரியாயில அங்க போறதுக்கு நீ போவாதே இருக்கலாம் சுபினி.